தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. பல கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மின் வயர்கள் எரிந்து நாசம். ஒன்றாவது மற்றும் இரண்டாவது அலகில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் 420 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. மதுரை கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. சீறி பாயும் காளைகளை போட்டி போட்டு அடக்கும் மாடுபிடி வீரர்கள். இந்த மாட்டுக்கு சைக்கிள் மற்றும் மெத்த எஸ்எஸ் ஆசிரியர் மாடுப்பா. அருமையான மாடு. மாட்டுக்கு சைக்கிள். அருமையான மாடு. சூப்பர் மாடுப்பா. ஒரு சைக்கிள் புடிச்சு பாருங்க. ஒரு ஆள் சூப்பர். ஒரு ஆள் சூப்பர் சூப்பர். ஒரு ஆள். தேசிய கல்விக் கொள்கை மூலம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இந்தியை திணிக்க முயற்சி. ஒன்றிய அரசு மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிரகாஷ் காரத் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை விவகாரம். பாஜக பலவீனமான மாநிலங்களில் தொகுதிகளை குறைக்க சதி. பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும். சென்னை பார் அசோசியேஷன் விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தார். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சென்னையில் நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டம். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புதல். டெல்லியில் நடைபெற்ற அரசியல் தலைமை குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் இறுதிப் போட்டி. டெல்லியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது மும்பை இந்தியன்ஸ். தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெயிலின் தாக்கம் இயல்பை விட அதிகரிக்கும். 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.